மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தைப்பூசம் மேம். ரொம்ப சிறப்பா மக்களால கொண்டாடப்படக்கூடிய முருகனுடைய தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது. பௌர்ணமி, தைப்பூசம் 2ம் இணைஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் வந்து எதையெல்லாம் தவிர்க்கணும் அன்றைய தினம்? என்ன செய்யலாம்? அதனுடைய சிறப்புகள் என்ன? என்ன சமைக்கணும்? என்ன சமைக்கணும்? பௌர்ணமி வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. இப்போ தைப்பூச விரதம் இல்லை அப்படின்னா கூட பௌர்ணமி விரதம் வந்து இருப்பாங்க. பௌர்ணமிக்குமே எப்படி இந்த தைப்பூசம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் விசேஷம்தான். மகாவிஷ்ணுவுக்கு எப்படி விசேஷம் அப்படின்னு ஒவ்வொரு கோவிலுக்குமே இந்த சிருஷ்டியினுடைய ஒரு கதை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதை பற்றி தெரியாதவங்க, இதில் போகவே நான் இதுவரையில் போகலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தைப்பூசம் மேம். ரொம்ப சிறப்பா மக்களால கொண்டாடப்படக்கூடிய முருகனுடைய தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வருது. பௌர்ணமி, தைப்பூசம் 2ம் இணைஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் வந்து எதையெல்லாம் தவிர்க்கணும் அன்றைய தினம்? என்ன செய்யலாம்? அதனுடைய சிறப்புகள் என்ன? என்ன சமைக்கணும்? என்ன சமைக்கக்கூடாது? சமையல் வரைக்கும் போயிட்டாங்க ஸ்ரீவித்யா. சரி, பௌர்ணமி வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. இப்போ தைப்பூச விரதம் இல்லை அப்படின்னா கூட பௌர்ணமி விரதம் வந்து இருப்பாங்க. பௌர்ணமிக்குமே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதத்தில் வந்து அரிசி உணவு தவிர்க்கணும். அரிசி உணவு சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து சாயங்காலம் சந்திரன் வந்ததுக்கப்புறம் அரிசி சாப்பிட்லாம் சமைச்சு. ஸோ சூரியன் இருக்கிறச்சே அரிசி சாப்பிட மாட்டாங்க. இது பௌர்ணமிக்கான விரத முறை. நீங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாளுடைய இது தேவி மகாத்மியம் படிக்கலாம். மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம். சிறிய திருமடல் சேவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அம்பாளுக்கு உண்டான இதுங்க ஸ்லோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் அதை வந்து தாராளமாக அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த தைப்பூசம் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு எவ்வளோ விசேஷமோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் விசேஷம்தான். மகாவிஷ்ணுவுக்கு எப்படி விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருச்சேரைன்னு ஒரு கோவில் இருக்குது. இங்கே வந்து சாரநாத பெருமாள். அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். கோவில் வாசலில் ஒரு அழகான குளம் இருக்குது. ஸோ கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக குளத்துல போய் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து தலையில் புரோஷனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உலகம் அழிஞ்சு அடுத்தது சிருஷ்டி ஆரம்பிக்கணும் இல்லையா? பிரம்மா ரொம்ப கலங்கி போயிருக்கார். ஸோ இந்த யுகம் முடிய போகிறது, அடுத்தது யுகம் ஆரம்பிக்கணும். அதனால் வேதங்களை பாதுகாக்கணும். அடுத்ததுக்கு சிருஷ்டிக்கு மண் வேணும் இல்லையா? பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணுறார். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், சரி நீ, ஏன்னா பிரம்மா நிறைய மண்பாண்டம், நிறைய இடங்களில் மண் எடுக்கிறார், மண்பாண்டம் பிடிக்கிறார், எல்லாம் உடஞ்சி போய்டுறது. அப்புறம் தபஸ் பண்ணுறார் மகாவிஷ்ணுக்கிட்ட. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், நீ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருச்சேரையில் காவேரி நதிக்கரையில் உட்காந்துண்டு மண்ணப்பிடி சேரை, அதனால அந்த ஊருக்கு சாரநாத பெருமாள்னு பேர் அந்த பெருமாளுக்கு. ஸோ அங்கே வந்து காவேரி தாயாருக்கும் மகாவிஷ்ணு வந்து காட்சி கொடுத்தார். எந்த ரூபத்தில்? குழந்தை ரூபத்தில், அவளை சோதிக்கிறதுக்காக. ஏன்னா காவேரி தாயாரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டாலாம். கங்கை தான் வந்து ரொம்ப பெரியவ நதியில் அப்படிங்கும்பொழுது காவேரி தாயார் அந்த இடத்துல, அந்த குளம் இப்போ இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலனால அந்த மண்ணில் தான் பிடிச்சி சிருஷ்டியை ஆரம்பிச்சு தான், அந்த மண்ணில் தான் மண்பாண்டம் பண்ணி சிருஷ்டியை வந்து ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அவ்வளோ வசத்தியான ஒரு க்ஷேத்திரம் வந்து சாரநாத பெருமாள் க்ஷேத்திரம். இந்த சாரநாத க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாருமே வந்து 5 தாயாரங்க. இந்த காவேரி தாயாருக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் மகாவிஷ்ணு வந்து குழந்தை ரூபமாக வந்தார். ஸோ மகாபலி சக்கரவர்த்தி கதை எல்லாருக்குமே தெரியும். திருவிக்ரம சுவாமி வந்து 3 அடி மண் கேட்டார் இல்லையா? வாமன அவதாரமாக வந்து. ஸோ 1 அடி பூமி அளந்தார், 1 அடி விண்ணை அளந்தார், 3வது அடி மகாபலி சக்கரவர்த்தியோடைய தலையில் வந்து சுவாமி காலை வச்சார் இல்லையா? அந்த பாதத்தை என்ன பண்ணாராம்,
இவனுடைய தலையில் வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் தீர்வதற்காக கங்கையில் போய் மகாவிஷ்ணு அவருடைய பாதத்தை வைத்தாராம், தன்னுடைய பாவம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுட்ட காவேரி என்ன பண்ணியிருக்கா, கங்கை அவ்வளோ புனிதமானது அப்படின்னு மகாவிஷ்ணு இது பண்ணும்பொழுது நமக்கும் அதற்கு ஈக்குவலான ஒரு ஸ்தானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாயார் இந்த திருச்சேரையில் தான் தபஸ் பண்ணுறா. ஸோ இதில் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவம் தீருவதற்கும் ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். மகாவிஷ்ணு அதுவும் திருச்சேரையில் இருக்கக்கூடிய சாரநாத பெருமாள் வந்து அவ்வளோ விசேஷம். ஸோ நீங்கள் வந்து கும்பகோணம் போனீங்கன்னா, இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ கும்பகோணம் போகும்போது திருச்சேரை போங்க, ரொம்ப அழகான கோவில். இந்த திருச்சேரையில் வந்து இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா, அங்கே தான் வந்து நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலம். இது வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒன்று திருச்சேரை. அதே போல் அங்கே சிவபெருமானும் ரொம்ப ரொம்ப விசேஷம்தான். இந்த கடன் தீர்க்கறதுக்காக அந்த சிவபெருமான் கோயில் போவாங்க. 11 வாரம் திங்கக்கிழமை வந்து போவாங்க. அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் திருச்சேரையில் சாரநாத பெருமாளை பாருங்கள். தைப்பூசம் அங்கே மட்டும் விசேஷம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தைப்பூசம் அப்படின்னா எல்லாரோட மைண்டும் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து முருகரை எப்படி காவடி எடுக்கலாமா, இல்லை அழகு குத்துறது, பூஜை பண்ணுறது அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு தெரியாத ஒரு நல்ல தகவலை இன்னைக்கு நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க திருச்சேரை கோவில் பற்றி. மேம், அன்னைக்கு சமைக்க வேண்டியதும் சமைக்கக்கூடாததும் பௌர்ணமிக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப பர்டிகுலர்லாம் நம்ம கிடையாது. ஜென்ரலி நான்வெஜ் சமைக்காதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இது வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அது பூமி மேலே நமக்கு சூரியனினுடைய தாக்கம் இருக்குது, சந்திரனினுடைய தாக்கம் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய உடம்பில் வந்து ஜீரண சக்தி அவ்வளோவா இருக்காது. ஸோ ஹார்டாக ஏதாவது நம்ம சாப்பிடும் பொழுது, அமாவாசைக்கு எப்படி விரதம் இருக்கமோ அதே தான் பௌர்ணமிக்கும். ஸோ நீங்கள் ஒரு பௌர்ணமி அன்றைக்கி ரொம்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் அப்புறம் நாளைக்கு 40 வயசுக்கு மேலே ஃபேட்டி லிவர் வந்து டயபெட்டிக் வந்து நம்ம கவலைப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நாட்களில் நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நான்வெஜ் வந்து குக் பண்ணாதீங்க, நான்வெஜ் வந்து சாப்பிடாதீங்க. வெஜிடேரியனில் எது வேணாலும் சாப்பிடுங்க. மேம், இந்த தை மாதம் துவங்கியதுலேருந்து நம்ம நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட பதிவு வந்து தை செவ்வாய்க்கிழமை போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் அந்த பதிவை வந்து பார்த்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒருத்தங்க வந்து முருகருக்கான டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோவிலில் அவங்க விளக்கு போடுவாங்களாம். அந்த விளக்கோட சேர்த்து செவ்வாய் பகவானுக்கும் நல்லெண்ணெயால தீபம் ஏற்றிட்டு வராங்களாம். தாராளமாக போடலாம். இது வந்து பரிகாரமாக யாரும் சொல்லலை, நானாக தான் பண்ணுறேன். பண்ண சொல்லுங்க. பூமிக்காக இது பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் தான் வந்து பிருத்திவின்னு சொல்றவர். அதனால பூமிக்கு அதிபதி செவ்வாய். அதனால உங்களுக்கு நல்ல பூமி கிடைக்கட்டும். நம்ம வாழ்ற பூமிக்காகவும் தாராளமா ஏத்துங்கம்மா, தப்பு இல்லை. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. தைப்பூசத்தன்னைக்கு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து மக்களுக்கு கிடைச்சிது. ஏன்னா நரசிம்மர் வழிபாடு நீங்க லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனோம் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு வித்தியாசமான பதிவா நிச்சயமா அமையும் மேம். ஆமா, அதாவது நான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க தைப்பூசத்துக்குன்னு திருச்சேரை போக வேண்டாம், ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். இது நம்ம ஒரு தடவை ஒரு தைப்பூசத்துக்கு திருச்சேரையில் போய் சாரநாத பெருமாளையும் சேவிச்சுட்டு வரலாம். ஏன்னா அந்த மண்ணும் பெருமை, ஏன்னா அங்கே தான் சிருஷ்டி ஆரம்பித்தது. ஸோ கும்பகோணத்தினுடைய வரலாறு எடுத்துட்டிங்கன்னாலே சிருஷ்டி எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறது, அதனால தான் அதற்கு பேர் கும்பம். அது வந்து அதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியுமாக பிரிஞ்சது, காவேரியில் வந்து வந்ததுன்னு சொல்லி ஒரு புராண கதை வந்து உண்டு. ஸோ அங்கே சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ராமசுவாமி கோவில், ஒவ்வொரு கோவிலுக்குமே இந்த சிருஷ்டியினுடைய ஒரு கதை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதை பற்றி தெரியாதவங்க, இதில் போகவே நான் இதுவரையில் போகலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போங்க. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.